கிறிஸ்துவுக்குள் அன்பான நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கேள்வி பதிலும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த கேள்வி பதிலும் நிகழ்ச்சியுடன் 15 எபிசோடுகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இது கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலும் நேயர்களாகிய உங்களுடைய ஜபத்தினாலும் ஆயிற்று. இந்த கேள்வி பதிலும் நிகழ்ச்சியிலே சிலை வழிபாடு குறித்தும் விக்கிரக ஆராதனைகள் குறித்தும் அதன் மறைபொருள்கள், ரகசியங்கள், சத்தியங்களை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. கர்த்தர் கொடுத்த அந்த வெளிப்பாடுகளுக்காக முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நேயர்களாகிய உங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஜெபிக்க மறவாதிருங்கள். இதுவரையிலுமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்திராதவர்கள் பெனியல் அப்போஸ்தலர் யூடியூப் சேனல் சென்று பார்க்கும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்கள் அனைவரும் ஷேர் பண்ணுவதன் மூலமாக கர்த்தருக்காக சிறு ஊழியத்தை செய்கிறீர்கள். அதை நீங்கள் செய்யும்படியாக கூட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நல்லா இருக்கிறாங்க. கிருபையால் உங்களுடைய ஆவிய ஜெபத்தினாலும் கர்த்தர் சுகவதமாய் நாமளிக்கும் என்னை நடத்தி வருகிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர், கடந்த எபிசோடோட 15 எபிசோடுகளை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எபிசோடுகளை ஆரம்பித்த நாட்களை பார்க்கும்போது அவைகள் 1, 2, 3 எபிசோடிலே முடிவு பெறும் என்று நினைத்த நாட்கள் உண்டு. இருந்தாலும் தொடர்ந்து 15 எபிசோடுகளை கடந்து வரும்படி கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்தார். நம்முடைய சொத்த கிருபையான இந்த நாள் வரைக்கும் அவர் வெளிப்படுத்துகிற காரியங்கள் எனக்கும் தெரியாத அநேக ரகசியங்கள் உண்டு. உங்களுக்கும் தெரியாத ரகசியங்கள் இருக்கலாம். எனக்கும் தெரியாத அநேக ரகசியங்கள் குறித்து ஆண்டவர் பேசும்போது முதலாவதாக இந்த எபிசோடுகள் எனக்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது. கடந்த வாரம் நம்ம பார்க்கும்போது எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கிறிஸ்து அழைத்துட்டு வந்தாலும் தெரியும். ஆனா ஜனங்கள் அவங்க வந்து திரும்பவும் அதே விக்கிரக ஆராதனைக்குள்ள கடந்து போனாங்க. திரும்பவும் கர்த்தர் அவங்களை அடிக்கும் போது திரும்பி கர்த்தரை தொழுது கொண்டாங்க. ஆனா திரும்பவும் அவங்க விக்கிரகத்துக்குள்ளே கடந்து போனாங்க பார்த்தோம். ஏன் அவங்க திருப்பி திருப்பி அந்த மாதிரி அந்த விக்கிரகத்துக்குள்ள கடந்து போனாங்க? இதை குறித்து நிச்சயமா, அதாவது யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவங்களை செய்தார்கள். பாவம் என்று பார்க்கும்போது அது குறிப்பிடத்தக்க அந்த விக்கிரக ஆராதனை, சிலை வழிபாடு என்ற ஒரு காரியத்தை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பற்றி கொண்டார்கள். ஆனால் இதுக்கு முன்னே அவர்கள் எகிப்து தேசத்தில் காணப்பட்ட நேரத்தில் அவர்கள் வசித்து வாழ்ந்து வந்த நாட்களை பார்க்கும்போது அவர்களுக்கு எந்த தேவனும் அதாவது வழிபடுகிற வழிகளும் ஆராதனை செய்கின்ற எந்த காரியத்தையும் அவர்கள் கடைபிடிக்க முடியாமல் போனது. மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எகிப்து தேசத்தின் கலாச்சாரங்களை, அவருடைய விதிமுறைகளை, அவருடைய ஆராதனை முறைகளை, சிலை வழிபாடுகளை அவர்கள் அதை பிடித்து கொண்டார்கள், அதை பற்றி கொண்டார்கள். ஏறக்குறைய 430 ஆண்டுகள் வரைக்கும் அவர்கள் அதே எகிப்து தேசத்தின் ஜனங்கள் எப்படியாக சிலை வழிபாடுகளை அவர்கள் பின்பற்றினார்களோ, விக்கிரக ஆராதனைகளை எப்படி அவர்கள் செய்தார்களோ, அதே விதி முறைகளை, கலாச்சாரங்களை, சடங்காச்சாரங்களை இஸ்ரேல் ஜனங்கள் அப்படியே அவைகளை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். அதுக்கு அடுத்து 430 ஆண்டுகள் கடந்த பிறகு தேவன் மோசேயை அனுப்பி அவர்களை இந்த விக்கிரகாராதனையிலிருந்து விடுதலை செய்து தேவனை எப்படியாவது ஆராதிக்க வேண்டும், தேவன் உடைய சுபாவங்கள், அவருடைய குண லட்சணங்கள், அவர் எதிர்பார்க்கின்ற விதம் எது என்பதை மோசேயை கொண்டு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் திட்டம் தெளிவாக அவளுக்கு வெளிப்படுத்தி அவளுக்கு ஆகாரத்தை, வானத்தை திறந்து கொடுத்தார். தேவதூதருடைய ஆகாரத்தை அவர் கொடுத்து, கண்மலைகளை பிளந்து தண்ணீரை கொடுத்து, வானத்திலிருந்து இறைச்சிகளை கர்த்தர் அனுப்பி, எல்லாவற்றிலும் மிகவும் அதிகமான உஷ்ணம், வெயில் இருக்கிற நேரத்தில் நிழல் மேகமாக, அதாவது குளிரிலே பனி அதிகமாய் பெய்கிற இடத்தில் அக்கினி மேகமாய் இரவும் பகலும் அவளை
வேதம் சொல்கிற வண்ணமாய் சிறகின் மேல் எப்படி ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறதோ அதை போல் அவர்களை சுமந்து வந்தார். இந்த 32ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் போது மோசேயும் யோசுவாவும் போனார்கள். மோசே மலையின் உச்சிக்கு கடந்து போகிறார். எனக்கு கடந்து போனார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் எது கடந்து போகிறார்? சீனாய் மலையின் உச்சிக்கு ஆண்டவர் அவரை அழைக்கிறார். ஆனபடியால் தான் மோசே தேவனோட பேசும்படி அவர் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் விதிமுறைகளையும் எல்லா காரியங்களையும் அவர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சீனாய் மலை மேல் ஏறி போகிறார். இதற்கு முன்னே 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது தேவன் இஸ்ரேல் ஜனங்களோட அந்த சீனாய் மலையிலிருந்து பேசுகிறார், உறவாடுகிறார். அப்பொழுது பயங்கரமான பூமி, அதாவது பூமி அந்த மலை அதிர்ந்தது. அக்கினியால் புகையால் அந்த மலை நிரம்பியிருந்தது. அந்த இடத்துக்கு யாருமே போகாதபடிக்கு பராக்கிரமசாலிகள், இஸ்ரேல் ராணுவ வீரர்கள், பராக்கிரமசாலிகள் அந்த ஆண்டுடைய சத்தத்தை, எக்கால சத்தத்தையும் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தையும் கேட்டுவிட்டவர்கள் மோசேயிடத்தில் சொன்னார்கள், மோசே, இந்த ஆண்டவர் எங்களோடு பேசுவது வேண்டாம். ஒருவேளை இந்த ஆண்டவர் எங்களோடு பேசுவார் என்று சொன்னால் நாங்கள் மகிழ்ந்து போவோம். ஆனபடியால் ஆண்டவர் உன்னோடு பேசட்டும், நீ கடந்து வந்து எங்களோடு பேசு என்று சொன்னார். அப்படி அப்பேற்பட்ட தேவன் என்று தெரிந்திருந்தும் அவங்களுடைய இறுதி மீண்டும் எப்படி வழுகி போகுது? அவர் பேசினா நாங்க இறந்துடுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அவர் எப்பேற்பட்ட பராக்கிரம தேவன் அவங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த விக்கிரகத்தை திரும்ப அவங்க இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறாங்க. எப்படி? இன்னொரு காரியம் பார்க்கும்போது ஆண்டவரிடத்தில் எல்லா நன்மைகளை அவர்கள் பெற்று வந்தார்கள். தொடர்ந்து அவர்கள் 40 ஆண்டுகளும் தேவனுடைய ஆகாரம், தண்ணீர், எல்லா வசதிகளையும் இறைச்சி அவர்கள் கொடுத்தார். இந்த 40 ஆண்டுகளும் ஒரு பிள்ளையை தகப்பன் தோளில் சுமக்கிறதை போல் ஆண்டவரை சுமந்து வந்தார். எந்த குறைகள் அந்த இடத்தில் காணப்பட்டதோ அதை நிவர்த்தி ஆக்கினார். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். ஆனால் என்ன காரியம் நடந்தது சொன்னால், இவர்கள் எகிப்து தேசத்தில் பழக்கப்பட்ட விக்கிரகங்களை ஒன்று, அடுத்து அந்த விக்கிரகங்கள், அந்த சிலை வழிபாடு வாழ்க்கையில் எந்த அற்புதத்தையும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. அவைகள் ஒன்றுமே இப்படி வாழ்க்கையை செய்யவில்லை. ஆனால் ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்கதாக 10 வாதைகளை அனுப்பி அந்த அடிமைத்தனத்தை மாற்றி சுதந்திரத்தோடு தன் பிள்ளைகளை, இஸ்ரேல் ஜனங்களை அவர் விடுதலையாக்கி கொண்டு வந்ததை அவர்கள் கண்களால் நேரடியாக அவர்கள் பார்த்தார். ஆனால் அதற்காகத்தான் தேவன் சீனாய் மலையில் இறங்கி இவர்கள் பயப்பட வேண்டும், தேவன் யார் என்பதை இவர்கள் கண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்பேற்பட்ட அதாவது கண் எதிரிலே நாம் தரிசனம் பார்ப்பது வேறு, சொப்னங்களை பார்ப்பது வேறு. ஆனால் இவர்கள் கண்கள் தன்னுடைய சாதாரண இந்த மனிதனை கொடுக்கப்பட்ட மாம்சிக சாதாரண கண்களால் அதை நேர்முகமாக பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் அநேக கட்டளைகளை கொடுக்கிறார், விதிமுறைகளை கொடுக்கிறார், சுத்திகரிப்பை கொடுக்கிறார், அநேக காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்பொழுது பார்க்கும்போது அந்த சீனாய் மலை அண்டை சேரும் போது ஆண்டவர் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தை சத்தத்தை கொடுக்கிறார் மோசே மூலமாக. என்ன எச்சரிப்பு சத்தம் என்று சொன்னால், 3 நாட்களும் அவர்கள் குளித்து வஸ்திரங்களை சுத்திகரித்துக் கொண்டு எந்த தீட்டிலும் எந்த பாவத்திலும் தோஷத்திலும் இவர்கள் ஒன்றாய் சேராதபடிக்கு பரிசுத்தமாய் 3 நாட்கள் அவர்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்துதான் சீனாய் மலையின் அடிவாரத்தில், ஃபுட் ஹில் என்று சொல்றது, அதாவது டெரிட்டரி என்று சொல்றது, ஒரு எல்லை, அதாவது அடிவாரத்தில், மலை அடிவாரத்தில் வரும்படி ஜனங்களுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். இப்படி இருக்க நேரத்தில் அவர்கள் ஆண்டவர் அண்டை சேரும் போது, ஆண்டவர் அண்டை வரும்போது இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள். என்ன நடந்தது என்று சொன்னால், அவர் பட்சிக்கிற அக்கினி இருந்தபடியால் தவறுகள் செய்யும் போது, குற்றங்களை செய்யும் போது, பாவங்களை செய்யும் போது அந்த இடத்தில் அப்பொழுதே அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. 250 பேர், அபிராம், தோத்தார் என்ற மக்கள், கோராவின் புத்திரர்கள், இவர்கள் மோசேக்கு விரோதமாய் எழும்பி
அவர்களும் தூபம் காட்டினார்கள். வேதம் சொல்கிறது பூமி வெடித்து அவளை விழுங்கி விட்டது. 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் எண்ணாகமத்தில் பார்க்கும்போது மிரியாமும் ஆரோனும் மோசைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அப்பொழுது மிரியாமுக்கு உடனே குஷ்டம் பிடித்தது. அப்படின்னு சொன்னா ஒரு பயப்படத்தக்க ஒரு பரிசுத்தமான பயங்கரமான தெய்வமாய் அவருக்கு காட்சி அளித்தார். ஒன்று. அடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன நினைத்தார்கள் சொன்னால், தெய்வத்தை இப்படி பரிசுத்தத்தோடு வழிபடுவது எங்களால கூடாத காரியம். தெய்வம் நினைச்சுதான் மனிதனிடத்தில் நாம் எப்படி பேசுகிறோமோ, நாம் பாவம் செய்தாலும் செய்யாமல் போனாலும் நம்முடைய எந்த ஸ்தானத்தில் நாம் காணப்படுகிறோமோ, எப்படியாக நாம் இருக்கிறோமோ, அதே போல நம் தேவனிடத்தில் உறவாடுகிறது தான் சுலபமானது என்று சொல்லி, விதிமுறைகள் இல்லை, பரிசுத்தம் இல்லை, சுத்திகரிப்பு இல்லை, ஒன்றும் இல்லாத சுலபமாக இவர்கள் அந்த விக்கிரகங்களை ஆராதிக்கும் போது அவர்கள் வழிபட்ட வழிகள் குடித்து வெறித்து நடனமாடி ரொம்ப அதாவது சுலபமான வழிகளாய் காணப்பட்டது. இவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அந்த விக்கிரகங்களை அவர்கள் வழிபடத்தக்கதாக சுலபமான வழிகளை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஒன்று. மற்றுமல்லாமல் இந்த விக்கிரகத்தை ஆராதிக்கும் போது அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் கடைபிடித்த கலாச்சாரங்கள், விதிமுறைகள், அவருடைய அதாவது பழக்கங்கள், அதாவது என்னென்ன காரியங்களை செய்கிறது, இதுவெல்லாம் இவர்களுக்கு அதிகமாய் பிடித்தது. அதாவது அப்படின்னு சொன்னால் தேவனை இவர்கள் ஆராதிக்கின்ற வழிகளை பார்க்கும் போது பரிசுத்தமும் பயங்கரமும் ஆன தேவன், இந்த வழிகளை விட்டு இவர்கள் சுலபமான தேவர்கள் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி, எப்படி ஆகிலும் எந்த விதத்தில் ஆகிலும் வழிபட வேண்டிய தேவர்கள் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி சுலபமான வழிகளை அவர்கள் நேசித்து இவைகளை அவர்கள் பற்றி கொண்டார்கள். அப்புறம் நமக்கு கட்டளையோ இல்ல ஒழுங்கு கிரமத்தோடு இருக்கணும் அந்த மாதிரியான இதுக்கு கீழ்படி அவங்களுக்கு மனதில்லை. அவங்களுக்கு எல்லா இதுலயும் அவங்க இருக்கிற மாதிரியே இருக்கிற தெய்வம் தான் அவங்களுக்கு வேணுமா இருக்கு. அதனால ஒரு விக்கிரகத்தை இது பண்ணிக்கிட்டு அது எதுவும் கேள்வியும் கேட்காது, அவங்களை கண்டித்து உணர்த்தாது, அவங்களை எந்த இதுவும் செய்யாது. அதனாலதான் அவங்க விக்கிரகத்து மேல அவ்வளோ ஈடுபாடோடு இருந்திருக்காங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். சபைகளிலே மன்னிக்க வேண்டும், சபைகள் கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவர் என்பது கிறிஸ்தவர்கள் தான். அவர்கள் எந்த வழியில் இருந்தாலும் வழிபட்டாலும் கூட கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் இந்த பெந்தெகோஸ்து கிறிஸ்தவர்களை அநேக மனிதர்கள், விசுவாசிகள், தெரிந்த மக்கள் இந்த பெந்தெகோஸ்து சபைக்கு அது வருவதை விருப்பப்படுகிறது இல்லை. எப்படி சொன்னா, சபைகளை பொதுவாக நான் சபைகளை குறித்து பேசுகிறேன். சில சபைகளுக்கு கடந்து போகும்போது ராபோஷன் கொடுக்கிறார்கள், அதாவது அப்பமும் ரசத்தை கொடுக்கிறார்கள். இப்பொழுது ஒரு சாதாரண நம்முடைய கிறிஸ்தவ சபைகளிலே, கத்தோலிக் சபையில் இருக்கும் போது சாதாரணமாக அந்த திருமணம் நடக்கும் போது அந்த அப்பத்தையும் ரசத்தையும் ராபோஷத்தை கொடுக்கிறார். யார் கொடுக்கிறாங்க? அந்த பெண்ணுக்கும், திருமணம் ஆக போகிற அந்த பெண்ணுக்கும் அந்த மாப்பிள்ளையை கொடுக்கிறார்கள். அப்பொழுது எல்லா ஜனங்களும் போய், அங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லா மக்களும் போய் எடுக்கிறார்கள் அந்த ராபோஜனத்தை, அந்த அப்பத்தை ரசத்தை. யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ, சபைக்கு சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவராக இருந்தால் பரவாயில்லை, புது நன்மை என்று சொல்கிறார்கள், ஞானஸ்தானம் என்று சொல்கிறார்கள். எடுத்தவர்கள் அந்த அப்பத்தை எடுத்தால் பரவாயில்லை. அந்த இடத்துல அந்நிய மக்களும், தேவனை அறியாத மக்கள் அந்த இடத்துல இருப்பார்கள், அவர்களும் கடந்து போவார்கள். அந்த இடத்துல சபை விசுவாசிகளுக்கும் அந்த திருமணத்துக்காக வந்த அந்நிய ஜனங்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை இந்த ஃபாதர்கள், பாதிரியார்கள் அதை பார்க்காமல் எல்லாருக்கும் அதை கொடுத்து விடுகிறார். ஒன்று. அடுத்த காரியம், இந்த பெந்தெகோஸ்து சபையில் வரும்போது ஒரு சபையை பார்த்து சொன்னேன், ஆவிக்குரிய சபை, அதாவது அபிஷேகம், பரிசுத்தம், முழுக்க ஞானஸ்தானம் இருக்கிற இந்த சபை குறித்து, இந்த சபைகளுக்கு நீங்கள் ஏன் வர மாட்டீர்கள் என்று கேட்கும்போது அவர் சொன்னார்கள், நாங்கள் போற சபையில நீ சிகரெட் ஸ்மோக் பண்ற தப்பு சொல்றது இல்லை, நீ குடிச்சிட்டு வர, நீ குடிக்கிற என்றது தப்பு சொல்ல மாட்டாங்க. நான் என்ன பாவம் செஞ்சாலும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு. அடுத்து, என்னுடைய வஸ்திரங்களை அணிந்து கொள்கிற, அதாவது ட்ரெஸ், ஃபேஷன் ஸ்டைல், எந்த விதத்தில் நான் போனாலும் இது வேறு மாதிரி இருக்கிறது, இந்த வஸ்திரத்தை, அதாவது ஸ்டைலை மாற்றணும், நீங்கள் அணிந்து கொண்டு வஸ்திரங்களை மாற்றணும்னு சொல்லி எதுவுமே தவறு, குற்றம், நீ செய்கிறது குற்றம், தவறு என்று எங்கள் சபையில் சொல்லுகிறதே இல்லை. அதற்காக தான் தைரியமா என்னுடைய சபைக்கு கடந்து போகிறேன்.
ஆவிக்குரிய சபைகளுக்கு கடந்து போகும்போது நீ செய்கிற காரியம் தவறு, இதனை செய்யக்கூடாது, அந்த காரியம் தவறு, இதனை செய்யக்கூடாது, நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறார், உன்னை கெட்ட பழக்க வழக்கங்களினாலே உன்னை நீ தீட்டுப்படுத்திக் கொள்கிறார், நீ பரலோகம் போக மாட்டார், இவைகளை விற்று பாவங்களை விற்று அக்கிரமங்களை விற்று நீ மனம் திரும்பி ஆண்டிடத்தில் வர வேண்டும் என்று கண்டனையால் சத்தியத்தை தேவனுடைய வசனத்தை தெளிவாய் திட்டமாய் நாம் பேசும்போது ஜனங்கள் நம்மை வெறுக்கிறார்கள். அந்த வழிகளை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படி அந்த சபைகளாகட்டும் அந்த ஊழியக்காரர்களாகட்டும் அவர்களை விருப்பப்படாமல் சுதந்திரமாய் எந்த தடைகள் இல்லாதபடிக்கு சுதந்திரமாக நான் இருக்கிற வண்ணத்தில் நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன், நான் குடித்துக் கொண்டே இருப்பேன், நான் தவறுகளை பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த பாவங்களை நான் செய்து கொண்டே இருப்பேன், ஆனால் என்னுடைய மனசாட்சிக்கு சமாதானமாக இருக்கும்படி நான் சபைகளுக்கு கடந்து போய் தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அநேக மக்கள் இப்படியாகத்தான் சபைக்கு கடந்து வர மக்கள் அதிகபட்சம் இருக்கிறார்களே ஒழிய நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் எதற்காக போக வேண்டும்? ஆண்டவர் என்னிடத்தில் பேசுவார், என்னுடைய குற்றங்களை குறைகளை எந்த விதத்தில் நான் தவறி இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் ஊழியக்காரை கொண்டு சபை கொண்டு என்னோட பேசுவார். நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும், என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், தேவனுக்காக சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற மக்கள் அதிகபட்சம் இல்லை, குறைந்தபட்சம் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறேன்னு அப்படியே நான் கடந்து போக வேண்டும், அப்படியே தேவனை ஆராதித்து நான் திருப்தியாக திரும்பி வர வேண்டும், நான் செய்வது நியாயம்தான் என்று நினைக்கிற மக்கள் தான் அதிகபட்சம் உண்டு. அந்த காலத்திலும் பழைய ஏற்பாடு காலத்தினாலும் சரி இந்த காலத்தினாலும் சரி கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை பின்பற்றுவதற்கு மிகவும் கடினமா இருக்கிறது ஜனங்களுக்கு. இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அநேக கற்றுக் கொடுத்திருக்கார், கட்டளைகளை கற்பனைகளையும் சொல்லிக் கொடுத்து இது செய்வதனால பாவம் வருது, இதனால சாபம் வருது, மரணமும் வருதுன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல கர்த்தர் நிறைய இது உங்களுடைய சரீரம் ஆலயமா இருக்குது, இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் அறிந்திருந்தும் அறியாத ஜனங்களை இரண்டாவது பட்சம், ஆனா அறிந்திருந்த ஜனங்களும் மீண்டுமாக தங்களை கரைப்படுத்திக் கொள்ள காரணம் வேறு முதலாவது சொல்லுகிறது, அதாவது விதைக்கிறவன் விதைக்கும்படி புறப்பட்டு போகிறான். விதைக்கிறவன் நல்ல நிலத்தில் பண்படுத்தப்பட்ட நிலத்தில் தான் விதைப்பது முறைமை. ஆனால் விதைக்கிறவன் கடந்து போகிறான். இயேசுப்பா சொல்லும்போது சொல்கிறார், விதைக்கிறவன் வழி அருகில் விதைகள் விழுந்தது. வழி அருகில் விதைகள் விழுந்தது சொல்லும் போது அது எப்படிப்பட்ட இருதயத்தின், அதாவது இருதயத்தின் நிலைமை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் சில மக்கள் சத்தியத்தை கேட்பார்கள். ஒரு காலத்தில் சத்தியத்தை கேட்பது மிக கடினமா இருந்தது. நாங்கள் எல்லாம் அந்த காலத்துல எங்க அம்மாவெல்லாம் ரொம்ப பக்தியை காத்துட்டு இருப்பாங்க. ஒரே ப்ரோக்ராம் அதிகமா வரும், அது 5:30 மணிக்கு செல்லும் ரேடியோல இயேசு அழைக்கிறார், 5:30 மணிக்கு வரும், 5:30 மணி அழைக்கிறேன் நான் சாயங்காலம். அதுக்காக அவ்வளோ வேலைகளை முடிச்சிடுங்கப்பா, இதை முடிச்சிடுங்க, 5:30 மணிக்கு ப்ரோக்ராம் வரும், எல்லாம் காத்திருப்போம். ஐயா ஜெபம் பண்ணும்போது அந்த ரேடியோ அப்படியே தொடும். அந்த ரேடியோ தொடும்போது எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், அவர் பேசும்போது டீச்சர்ஸ் ஐயா பேசும்போது ஜபிக்கும் போது அந்த ரேடியோ தொடும்போது எங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லி நிச்சயமா அநேக சாட்சிகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சாட்சிகள் இருந்தாலும் சத்தியம் விதைக்கப்படுவது மிகவும் கடினமாய் காணப்பட்டது பழைய நாட்களில். ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு மீடியா, அது ஒரு டெலிவிஷனா இருக்கலாம், தொலைபேசி இருக்கலாம், அதாவது இப்படிப்பட்ட என்ன மீடியாக்களை கண்டுபிடித்தது காரணம் என்னவென்று சொன்னால், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும்படி கர்த்தர் இந்த கருவிகளை உருவாக்கும்படி அவர் தான் ஞானம் கொடுத்தார். ஆனால் இந்த கருவிகளை நாம் வித்தியாசமாக பாவத்துக்காக பரிசுத்தத்துக்காக அல்ல அநேக மக்கள் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்குடைய நிலைமை குறித்து பார்க்கும்போது மொபைல பார்த்தால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ரேடியோல பார்த்தால் கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிறது, தொலைக்காட்சியில் அதனை பார்க்கும்போது தொலைபேசியில் பார்க்க அதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கீழே குப்பைகள் வீதிகளிலும் எல்லா இடத்திலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் வழி அருகில் விதைக்கப்படுகிற விதைகள். இன்றைக்கு எல்லா இடத்திலும் வழி அருகில் தேவனுடைய வசனங்கள் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
வார்த்தைகள் வேதம் சொல்றது வழி அருகில் விதைக்கப்பட்ட அந்த விதைகள் பலன் கொடுக்காதபடி பட்சிகள் அவைகளை பட்சித்து போட்டன என்று சொல்லி, அப்படின்னு சொன்னால் விதைக்கப்பட்ட அந்த விதைகள் அவனுக்குள் வளராதபடிக்கு பிசாசு அந்த வார்த்தைகளை எப்படி எடுக்கிறான்னு சொன்னால் அவர்களை திசை திருப்புகிறான். இப்பொழுது ஆணித்து நாம் கடந்து வருகிறோம். ஆணித்துல கடந்து வந்து தேவனை ஆதித்து தேவனுடைய பிரசனத்தில் அந்த வார்த்தைகளை அப்படியே ஞாபகம் வைத்துக் கொண்டே எங்க போறோம்? வீட்டுக்கு போறதில்ல, மாமனார் வீட்டுக்கு போறோம், மாமனார் வீட்டுக்கு போறோம், மீன் கடைக்கு போறோம், கறி கடைக்கு போறோம், ஷாப்பிங் போறோம், மாலுக்கு போறோம். அப்பொழுது மனுஷனுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் விதைக்கப்பட்ட அந்த விதைகள், வார்த்தைகள் அவனுக்குள் வேரூன்றி வளராதபடிக்கு பிசாசு விதமான பலவிதமான இந்த வழிகளால அவனுடைய தேவனுடைய வார்த்தை இடத்தில் விளையாதபடிக்கு விளைச்சலை அவன் துண்டித்து போடுகிறான். அவர்களை அந்த பட்சிகளை போல் அந்த வார்த்தைகளை விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து விடுகிறான். அதுதான் காரணம். அப்படின்னு சொன்னால் விதைக்கப்படுகிற அந்த விதைகள் விதைக்கப்பட்டு அவைகளுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும், அவர்களுக்கு நீர் பாய்ச்சல் இருக்க வேண்டும், எரு மற்ற எல்லா காரியங்களும் அந்த செடிக்கு வளரும்படி தேவையாக இருக்கும். இவைகள் எல்லாம் தொடர்ந்து நாம் சபைக்கு போவது, கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்பது, வாசிப்பது, ஜெபிப்பது, பரிசுத்த வாழ்வுடைய ஐக்கியம், தேவனோட சம்பந்தப்பட்டிருக்கிற, தேவனோட அதிகமாய் சஞ்சரிக்கிற மக்களோடு சம்பந்தத்தை நாம் வைத்துக் கொள்ளும் போது நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் பேசும் போது, உறவாடும் போது, அந்த வார்த்தைகள் நமக்குள் வரும் போது அந்த நமக்குள் விதைக்கப்பட்ட வித்துகள் உயிரடைந்து வளர்ந்து பெரிய மரமாய், கனி கொடுக்கிற மரமாய் மாறி போகுது. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் நமக்கு அது பலன் வருது. அப்ப கர்த்தருடைய வார்த்தைகளை நாம விட்டு விலகும் போது நம்ம வஞ்சிக்கப்பட்டு நம்ம கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போறதுனால கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, அந்நிய தெய்வத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வராங்க. ரட்சிக்கப்பட்ட கர்த்தரை தெய்வம் ஏற்றுக்கொள்கிறார்கள், அநேகர் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனா அநேகர் பேர் கிறிஸ்தவர்கள் மாத்திரமே இருக்காங்க, ஒரு சிலர் மாத்திரமே கர்த்தருக்குள்ள உறுதியா இருக்கிறாங்க. ஏன் அவங்களால நிலைச்சிருக்க முடியும்? ஒரு காரியம் எசேக்கியேல் சில அதிகாரத்தில் சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், மெய்ப்பர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். மெய்ப்பர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமா இயேசுவா சொல்றாரு, எனக்கு முன்னே வந்தவர்கள் கள்ளர்களும் மோசக்காரர்களாய் காணப்படுகிறார், நானும் நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி. அதாவது ஒரு கட்டடத்துக்கு ஒரு ஒரு பெரிய கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மிக முக்கியமானது என்ன தெரியுமா? வேதம் சொல்கிறது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் எண்ணப்பட்ட அஸ்திபாரத்தின் மேல் மூலைக்கல்ல ஆகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது தான் ஆவிக்குரிய சபை. அப்படின்னு சொன்னால் சில ஸ்கூல்களிலே, அந்த பள்ளிக்கூடங்களில் பார்க்கும்போது அங்க படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப அதாவது ஞானம் அதிகமாய் அதாவது ஞானத்தை பெற்றவர்களாய் காணப்படுகிறார். ஒன்று, அவர்களை பரீட்சையில் பார்க்கும்போது அதிகமான மதிப்பெண்களை, மார்க்ஸ்களை அவர்கள் வாங்குற அந்த தகுதி அவர்கள் வருகிறது. அது எப்படி? அந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த ஸ்கூல், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு அவர்கள் அந்த ஒவ்வொரு அந்த மாணவர்களையும், ஸ்டூடெண்ட்டுகளையும் அவங்க என்ன நினைக்கணும்னா ஃபோக்கஸ் பண்ணி அவர்கள் மேலே ஊக்குவித்து அவர்களை நன்றாக கவனித்து எந்த விதத்தில் அவன் பலவீனமா இருக்கிறான், அந்த இடத்துல அவனை பலப்படுத்தணும்னு சொல்லி அவனை இன்னும் பலப்படுத்தி அதிகமான மதிப்பெண்களை, மார்க்ஸ்களை அவன் வாங்கும்படி உதவி செய்து அவனை ஆவிக்குரிய விதத்தில் ஞானத்திலும் வளர்ச்சி செய்கிறவர்கள் தான் அவருடைய டீச்சர்களாக இருப்பார்கள். அப்படி சபைகள் சத்தியத்தை போதிக்கும் போது, சத்தியத்தில் சரியாக இதுதான் சத்தியம், சத்தியத்தை தெளிவாக விசுவாசிகளுக்கு பிரசங்கிக்க வேண்டும். அதுதான் ஊழியக்காரர்கள் மேல் விழுந்த பொறுப்பு. என்று சொன்னால் இவர்கள் இருக்கிற சத்தியத்தை சத்தியமாக பேச வேண்டும். சில இடத்துல நாம் என்ன நினைக்கிறோம்னா, இவர்கள் அதிகமாக பணத்தை கொடுக்குறோங்க, தசமாக கொடுக்குறோம், காணி கொடுக்குறோங்க, டொனேஷன் அதிகமாக கொடுக்குறோங்க, நான் இப்படி பேசுற பேச்சுக்கு
இவருடைய மனசு பாதிக்கப்படும், இவர் வேதனைப்படுவார், சபை விட்டு போயிட்டு வரப்பட இல்லை சபையில் இருப்பார் என்னன்னு சொல்லி என்று நாம் நினைத்து கொண்டு சில மக்கள் ஆக்கிரத்தில் வளராதபடிக்கு சரியான அஸ்திவாரம் போடாதபடிக்கு நாம் பின்தயங்கி சத்தியத்தை சரியாக போதிக்காமல் இருக்கிறோம். இந்த சத்தியத்தை சரியாய் போதிக்கும் போது அந்நியனா இருந்தாலும், தேவனுடைய அதாவது ஞானத்தில் இருந்தாலும், தேவனை அறிந்தவனா இருந்தாலும், அதாவது கிறிஸ்தவ முறை அதாவது வழிபடுகிற காரியங்கள் அவன் அறிந்தவனால் அறியாமல் இருந்தாலும் கூட அவனுக்கு அந்த சத்தியம் இடத்தில் கடந்து போகும்போது அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் சத்தியத்தை புரிந்து கொண்ட பிறகு அவன் நிச்சயமா இந்த சத்தியத்தை அவன் கடைபிடிக்கத்தான் வேண்டும். கண்டிப்பாக அது கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அந்த சத்தியத்தை உண்மையாக போதித்தால் எந்த ஜனமா இருந்தாலும் உண்மையை மனமாற்ற அடைந்த கர்த்தருக்குள் நிலைத்திருப்பார்கள். சத்தியத்தை அறியாதபடியினாலே வழியை மீண்டுமாக அவங்க போயிடுறாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லியிருக்கு. அப்ப பார்க்கும்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலரான தோமா இந்திய தேசத்துக்கு கடந்து வந்து ஊழியம் செய்து அவர் இந்த இடத்துல மரித்தும் போயிருக்கிறார். அதுக்கப்புறம் அநேக எழுப்புதல் உண்டாகி அநேக ஊழியக்காரர்கள் போதகர்கள்லாம் எழுப்பி ஊழியம் செய்தார்கள். அநேக சுவிசேஷங்கள் இந்த இந்திய தேசத்துல அநேக இடத்துல கடந்து போயிருக்கு. ஆனாலும் இந்திய தேசம் இன்னுமான முழுமையான அந்த ரட்சிப்புக்குள்ள கடந்து வரல. இன்னும் கட்டப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கு. அநேக இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. இப்பவும் அந்த அடிமதனத்தை நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அப்படி இன்னும் தொடர்ந்து இந்திய தேசம் இவ்வளவு கட்டுக்குள்ள இருக்குது? இதை குறித்து நாம அடுத்த வாரம் பேசலாம். ஏன்னா டைம் பார்த்தா அதை குறையதுனால அடுத்த வாரம் இதை குறித்து நம்ம முழுமையான சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். நேயர்களாகிய நீங்களும் கூட இதை குறித்து வேதத்தின் அடிப்படையில ஆராய்ந்து பாருங்கள். இந்த சத்தியத்தை அடுத்த எபிசோடுல நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.